சென்னையில் அதிகாலை முதல் இடியுடன் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. மந்தைவெளி, அடையாறு, தியாகராய நகர், துறைப்பாக்கம் உட்பட மாநகரின் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் அசோக் நகர் துரைசாமி சாலையில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த கார், ஆட்டோ சேதமடைந்தன. இதையடுத்து மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதேபோல மந்தைவெளி, நுங்கம்பாக்கத்திலும் வேரோடு சாய்ந்த மரங்களை உடனடியாக அகற்றும் பணி நடைபெற்றது. 5:45 மழை பெஞ்சிட்டு காத்தடிச்சு விழுந்துச்சு. இது கொஞ்சம் பிஸியான ரோடு தான். எதில் இருக்க இந்த ஓடு மேலேயும் எதிரி காம்பவுண்ட் வால்ல விழுந்திருக்கு, அப்புறம் கார் மேலே விழுந்திருக்கு. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் தியாகராயர் துரைசாமி சுரங்கப்பாதையில் 1.5 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியது. மழை நின்றதும் விரைந்து தண்ணீர் அகற்றப்பட்டதை அடுத்து அந்த சுரங்கப்பாதையில் வழக்கம் போல போக்குவரத்து தொடங்கியது. கனமழையால் துறைப்பாக்கம் OMR சாலையில் உலக வர்த்தக மையத்திற்கு எதிரே மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. வர வழியில் அடையார் பிரிட்ஜில் தேங்கி இருக்கு. ஸோ அங்கே மெட்ரோ ஒர்க் பண்ணியிருக்கிறதால அடையார் பிரிட்ஜு கீழே தண்ணி தேங்கி இருக்கு. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு யாருமே வண்டி ஓட்ட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வர வழியில் பெரம்பூர் சைடு எல்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இல்லை. இங்கே ஹாலிடே இன் கிட்ட திருவான்மியூர் வர பக்கத்தில் எல்லாமே ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருக்குது. கொஞ்சம் வழி பைக் தனியாக போகிற மாதிரி, காரு, பைக்கு, பஸ்ஸு தனியாக விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு நம்ம லாங் டேர்முக்காக தான் கவர்மெண்ட் பண்ணுது, அதை புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் அப்பப்போ தோன்ற சைடு ரோடெலாம் கொஞ்சம் பேட்ச் போட்டாலும் கொஞ்சம் டே டு டே பெட்டராக இருக்குங்க. அது அப்படியே மாதக்கணக்கில் விடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காலை 5 மணி முதல் நுங்கம்பாக்கம், அடையாறு, ராஜா அண்ணாமலைபுரம் ஆகிய இடங்களில் 50 நிமிடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.